18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பை நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ இதை கேட்டு முடிச்ச 1 மணி நேரத்தில் நிச்சயமா நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் செவி வந்து சேர்ந்து மனம் குளிர வைக்க போகுது. இது வரைக்கும் அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு வாழ்க்கையை வாழ நினச்சாலும் இன்னமுமே வாழ்க்கை உனக்கு ஏமாற்றங்களையே கொடுக்குதே. என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திச்சனே. பட்ட கஷ்டமெல்லாம் போதும். படாத பாடுபட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்றி நீ ஆசைப்பட்ட நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உனக்கு தருவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். ஒவ்வொரு மனிதனும் அவனை பெற்றவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றத கடைசி வரை உயிரோடு இருக்கும் வரையிலும் உணர மாட்டார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு வயசாகி அவங்கவங்க அந்த சூழ்நிலையில் வரும்போது தான் தன்னை பெற்றவர்கள் இதெல்லாம் பார்த்து தான் நம்மளை வளர்த்தாங்களான்ற எண்ணமும் அவர்களின் அருமையும் பெருமையும் அக்கறையும் புரிய வருது. என் அன்பு பிள்ளையே, உன்னை பெற்றவர்கள் உன் கூட இருக்கும்போதே அவர்களுக்கு தர வேண்டிய பணிவையும் மரியாதையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டினா அது உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு நெருங்கிய உறவுகளாகவும் நல்லது சொல்பவர் போலவும் செய்பவர் போலவும் தெரிந்தாலும் விஷத்தோடு பிறந்த பாம்பு போலதான் அவங்களுடைய பிறவி குணமும் அவங்க கூடவே இருக்கும். எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பிட வேண்டாமேன்னு செல்லமே. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாராலும் சொல்ல முடியாத கலியுக காலமான இந்த காலத்தில் நீதான் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெற்றவரும் தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகும்போது புதிதாய் வந்த உறவுகளையும் துணைகளையும் நட்பையுமே பெருசாக நினச்சி வாழ்க்கையில் தனக்காக யார் நல்லது செய்கிறவங்க, தனக்கு துணையாக உண்மையான அன்பு ஆதரவை யார் கொடுப்பாங்கன்றதையே மறந்து போயிடுறாங்க. இந்த உலகத்தில் உண்மையான உறவு கிடைப்பதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி உன் மேலே உண்மையான பாசத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சின்ன சின்ன காரணத்துக்காக அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடாத. அப்புறம் நீ தனிமையில் அனாதையாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எப்போது யார் என்ன செஞ்சாலும் சரின்னு பொறுத்துப்போ. பொறுக்க முடியாத காலகட்டம் வரும்போது விலகிப்போ. உனக்கு துணையாக நான் வந்து எப்போதுமே இருப்பேன். நீ எதை நேசிக்கிறியோ, எந்த விஷயத்தில் அதிக எதிர்பார்ப்போடு இருக்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்காமல் போகும். எதை எதிர்பார்த்தாலும் அதில் உனக்கு ஏமாற்றத்தையே தருகிறனே நினச்சி நீ கவலை கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் உன் ஏமாற்றங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் ஏற்றமான மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ போகிற. ஒரு சிலர் அவசரப்பட்டு பேசிட்டேன், தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி வார்த்தைகளை என்ன வேண்டுமானாலும் சொல்லிடலாம், அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்கலாம் நினச்சி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிற வார்த்தையெல்லாம் பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டால் மன வலியும் பாரமும் மனவேதனையும் குறைஞ்சு போயிடுமா என்ன? பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மனதில் அழிவதில்லை என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க. இந்த உலகத்தில் சில பேருக்கு சில விஷயங்களை சொன்னவனே புரியாது. அப்படி புரியாதவங்களுக்கு கூட புரிய வச்சிடலாம். ஆனால் புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இல்லைன்னு எதையாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே புரிய வைக்க முடியாது. இப்போ இந்த கலியுக காலத்தில் நிறைய மனிதர்கள் அப்படி தான் தப்பு செய்கிறாங்க. அவங்க செய்கிறத தப்புன்னு நீ எடுத்து சொல்ல போனினா நீ சொல்கிறத புரிஞ்சிக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு அவங்க செய்கிற தவறு தான் சரிங்கிற மாதிரி பேசிக்கிட்டும் வாதாடிக்கிட்டும் இருப்பாங்க. நீ அதையும் மீறி அவங்களுக்கு புரிய வைக்க போனினா அது உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்வதற்கும் காயப்படுத்தி கொள்வதற்கும் சமங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதுமே உன்னுடைய சொந்த காலையே நீ நில்லு. ரொம்ப உதவி தேவைப்பட்டால் மட்டுமே யாரிடமாவது போய் உதவியை தேடணும். அதுவும் நீ கேட்டு அவங்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்கன்னா அதற்காக நீ வருத்தமோ கோபமோ அடைய வேண்டாம். ஏன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னால் வாழ முடியும். உனக்கு துணையாக இருப்பது இந்த கருப்பசாமி நான் என்பதை மறந்து விடாதே என் செல்லமே. எப்போதுமே யார் மனசும் காயப்படாத வகையில், யாரையும் கேலி கிண்டல் செய்யாத வகையில், யாருடைய காயத்தையும் மறைச்சு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் புன்னகை சிந்தக்கூடிய ஆளாக நீ இரு. உன் மன காயத்தையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உனக்குள்ள பிரிவை ஏற்படுத்துகிறாங்க, மன வருத்தத்தை தர்றாங்கன்னு தெரியும் போதே நீ கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு நின்றுவிடு. உறவு என்கிற விதையை விதைக்கும் போதே
பிரிவுங்கிற அறுவடைக்கான நாளையும் நான் எழுதி வச்சிருவேன். சுற்றி இருக்கிற உறவுகளில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாம எல்லாரையும் முழுவதுமாக நம்பி ஏமாந்து போகாதே என் செல்லமே. அதே நேரத்தில் யாராவது உன்னை வேணாம்னு விட்டு பிரிஞ்சு போனாலும் அதை பார்த்து நீ வருத்தப்பட வேணாம். கூட இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நீ நேசத்தை கொடு. அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து போனாலும் நீ அவர்களுக்கு நல்ல நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. உன் மனது இருக்கும் வரைக்கும் மனசில் எப்போதுமே அடுத்தவங்க மேலே பாசமும் நேசமும் இருக்கட்டும். யார் உன்னை ஏமாத்தினாலும் அவர்களிடம் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடு என் செல்லமே. இன்னைக்கு எனக்கு, இது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு நீ என்னை ஏமாத்திருக்கலாம், நாளைக்கு இன்னொருவரால் நீ ஏமாற்றப்படுவா என தைரியமாக சொல்லு. ஏன்னா அதை செய்ய போகிறது இந்த கருப்பசாமி நான் தானே. யாருமே இந்த உலகத்தில் யாரையும் ஏமாத்திட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட முடியாது. இன்று ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றினால் இன்னொரு நாள் இன்னொருவர் மூலமாக நான் அவரை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியே தீருவேன். ஏன்னா இதுதானே கர்ம வினை. ஒவ்வொரு மனிதர் செய்கிற நன்மைகளும் தீமைகளும் இன்னொருவர் மூலமாக அவருக்கு மறுபடியும் திரும்ப கிடைச்சே தீரும். அதனால தானே நான் கூட உன்னைய எல்லாருக்கும் நல்லது செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேரத்திற்கு தகுந்தாற் போல வேஷம் போடக்கூடிய மனிதர்கள், அதை வச்சு நாடகம் ஆடக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது தெரியாமல், யாருக்கிட்டையும் நடிக்கவும் தெரியாமல், பொய்யா பேசவும் தெரியாமல் நீ வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நீ பட்ட துன்பமும் போதும், நீ பட்ட கஷ்டமும் போதும். எல்லாத்தையும் கடந்து வா. உனக்காக உன் அப்பா நான் இருக்கேன். நம்ம எதையாவது செஞ்சோம்னா இந்த ஊர் உலகம் பார்த்து சிரிக்குமோ நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தினா நீ சந்தோஷமாக சிரித்து வாழவே முடியாது. நீ என்னதான் செஞ்சாலும், நல்லதையே செஞ்சாலும் கெடுதலையே செஞ்சாலும் இந்த உலகம் எதையாவது சொல்லிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டுமே தான் இருப்பாங்க. ஊர் உலகத்தின் வாயை மூட முடியாது. நீ யாரையும் கண்டுகொள்ளாமல் உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சுக்கோ. மலை போல மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பொறுமையோடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே போல் கடல் அளவுக்கு செல்வம் கோடி கோடியாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை அன்பாக இருந்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும். நீயும் அன்போடும் பொறுமையோடும் அழகான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உனக்கு தேவையான காசு பணம் செல்வத்தை நான் வாரி வழங்குவேன் என் செல்லமே. உன்னை பெற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் எனக்கு தெரியும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு ஆணவமாக அகங்காரமாக பேசாமல் அடக்கத்தோடு பணிவாக நிதானமாக பேசு. ஏன்னா உன்னை பெற்றவங்க உன்கிட்ட கடை வாங்கலை, நீதான் அவர்களிடம் பிறந்ததன் மூலமாக அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாய். உன் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கட்டாயமும் அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்குதுங்கிறத நீ மறந்துவிட வேண்டாம் என் செல்லமே. நீ அவர்களை போற்றி பாதுகாத்து உச்சாலையில் உயரத்தில் அமர வைக்கணும்னு கூட நான் சொல்லலை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் பாசத்தையும் அழகாக கொடுத்து விடுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா உன்னை பெற்ற போது அவர்கள் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவு கிடையாது. உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து உனக்காக ஒவ்வொன்றையும் செய்யும் போதெல்லாம் அவர்கள் ஆனந்தத்தை அதிகமாக அளவு கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க ஆசைப்பட்டதையெல்லாம் நீ செய்யலைனாலும் பரவாயில்ல, அடிப்படை விஷயமான அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் கொடுத்து விடு என் செல்லமே. இங்கே உள்ள மனிதர்களின் மனசு ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால தான் அந்த ஆழமான மனசுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் வழிகளையும் ஆசைகளையும் கனவுகளையும் புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் மனசுக்குள்ளே இருக்கிற கனவுகளும் ஆசையும் எதிர்பார்ப்புகளும் எல்லாம் எனக்கு தெரியும். நிச்சயமா நான் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன். நீ நல்வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையா என்றும் என்றென்றும் இருப்பேன். ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி.